ஹாய் கைஸ் இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே தான் ஹீரோ இருப்பார் அவர் இங்கே படிச்சிட்டு இருப்பார் இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இது வந்து பசங்களுக்கு உண்டான இடம் மட்டும் இங்கே பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு உள்ளே போக முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக நைஸாக உள்ளே போயிடலாம் நினைப்பாங்க அங்கே ஒரு லேடி வார்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இவங்கள பார்த்துருவாங்க பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது நான் இங்கே எதுக்கும் வரல நான் ஒரு நிமிஷத்தில் போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ வெளியே போறியா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஹீரோவை பார்க்கணும்னு ஆசையாக வந்தாங்க இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு இப்போ இவங்க வேற விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் மல்லு கட்டிட்டே இருப்பாங்க இப்போ நீ மட்டும் போகலன்னு வச்சுக்கோ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் உடனே வேகமாக வெளியே வந்து நின்றுவாங்க வெளியே அவ்வளோ பசங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா அப்போ ஹீரோயின் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோ பேரை சொல்லிட்டு உடனே ஹீரோ அதாவது சுற்றி இருக்க எல்லாருமே இவங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோ பேரை சொல்லி கத்தி நான் உன்னை பார்க்க தான் இங்கே வந்திருக்கேன் இப்போ நீ வரியா இல்லை நான் உள்ளே வரட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திட்டே இருப்பாங்க இப்போ ஹீரோயினோட அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சுற்றி நிற்கிறவங்க எல்லாரும் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோன் அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க ஹீரோ கதிர இது விழுந்துரும் உடனே வேகமாக அவர் இறங்கி வந்துருவாரு வெளியே வந்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஊன்னு கத்திட்டே இருப்பாங்க இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி உடனே ஹீரோ வந்து முகத்தில் எந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது அப்புறம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்காக இந்த இது இருக்கும்ல காயின் போட்டவொன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வரும்ல அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு ஹீரோயின்ட்ட வந்து கொடுப்பாரு இவங்க வந்த ஆர்வத்துக்கும் ஹீரோ இருக்க முகம் இதுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது என்ன எது நம்மளுக்கு புரியாது ரெண்டு பேருமே தனியாக உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு வருவாங்க அப்பவும் ஹீரோ ஒரு வாரத்துக்கு கூட பேசவே மாட்டார் ஹீரோயின் தான் அப்போ பேசுவாங்க நான் வந்துட்டு உனக்கு நிறைய கால் பண்ணிட்டேன் நீ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல நிறைய மெசேஜ் பண்ணிட்டேன் அதுக்கும் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை நான் இப்போ இங்கே வெளியே நின்று கூப்பிடும் போது நிச்சயமாக நீ வரமாட்டேன்னு நினச்சேன் நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹீரோயின் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்க மாட்டார் அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டே இருப்பார் எதுக்கு வந்த அப்படின்றது மட்டும் ஹீரோ கேட்பாரு ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இங்கே பாரு நான் டேரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு ஹீரோ உடனே ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பார் சிரிச்சவர் என்ன சொல்வாருன்னா இங்கே பாரு இதுக்கெல்லாம் இப்போ எனக்கு டைமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என் பின்னாடி சுத்தரத்தை நிப்பாட்டிட்டு ஒர்க்கில் வந்து கவனம் செலுத்து நல்லா ஒரு நிலைமைக்கு வரணும் அந்த மாதிரி மட்டும் வர வழியை பாரு அப்படின்னு சொல்லுவோம் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இப்போ நேரமும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே உங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க முடியாது நீ கிளம்பு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பாட்டுக்கு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருவாரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு போகும்போது அவர் சட்டையை போய் பிடிச்சவங்க திரும்பவும் சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தேவை இப்போ எனக்கு வேலை செய்கிறதோ இல்லை நான் என் வேலையில் கவனம் செலுத்துறதோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு வெயிட் பண்ணுறதா இருந்தால் கூட நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ எதுவுமே பதிலே சொல்ல மாட்டார் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பார் ஒன்று ஹீரோயின் வந்து இவருக்காக வந்து ஒரு சின்ன ரோபோட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா இவருக்கு ரோபோட்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குட்டி ரோபோட்டை இவங்க கையில் கொடுத்துட்டு இப்போ ஹீரோ எதுவும் பேச மாட்டாரு உடனே ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க உடனே அங்கேருந்து அவங்க கிளம்பிடுவாங்க இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் படிச்சுட்டு தானே இருக்காரு இங்கே வந்துட்டு இருப்பார் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கிட்ட வந்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆப்ரேட் பண்ண நினைக்கும் போது அதுக்கு ஒரு சட்டை வேற போட்டு விட்டுருப்பாங்க அந்த சட்டைக்குள்ளே ஒரு சின்ன சீட்டு மாதிரி இருக்கும் அந்த சீட்டில் கூட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் ஹீரோயின் வந்து எழுதியிருப்பாங்க அதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது உடனே அந்த சீட்டை வச்சுட்டு ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்லோடிங் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி பழக்கம் என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போவோம் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பாங்க அந்த இடத்துல இப்போ திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஊரை பற்றி புதுசாக எனக்கு எதுவும் தெரியாது வேறு எந்த விஷயமும் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று நம்ம இந்த ஊரில் சாதிப்போன்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தேத்திக்கிட்டே வருவாங்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களா அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாரு ஹீரோயினுக்கு அப்பா அம்மா அதாவது அப்பாவும் அம்மாவும் ஒரு தம்பியும் தான் ஹீரோயினோட ஃபேமிலி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா திங்ஸையும் சீக்கிரம் எடுத்து வைங்க நம்ம வேறு டின்னருக்கு வேறு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ அப்பாவும் கொஞ்சமாக அந்த பொண்ணு இருக்காங்களா ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாம் நீ தனியாக கொண்டு போய் ரூமில் வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு இவங்களும் எடுத்து வீடை வந்து பார்ப்பாங்களா வீடு ரொம்ப பெருசாகவே இருக்குது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க தொப்பு நான் தம்பி வேறு அந்த பக்கம் இஷ்டத்துக்கும் ஓடிக்கிட்டே இருப்பான் அப்போ பார்த்தோன்னா அங்கே 2 ரூமு தான் இருக்கும் ஒரு ஸ்டோர் ரூம் அதாவது ஸ்டடி ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்கும் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ அவங்க தம்பி இருக்காங்கல்ல அவனும் வந்துட்டு அதே மாதிரி தான் சுற்றிட்டே இருப்பான் அப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிறது 2 ரூம் தான் ஒன்றில் வந்து நானும் அப்பாவும் இருப்போம் இன்னொன்று வந்து ஒரு ரூமில் நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் ஒரே நேரத்தில் முடியாது அப்படின்ற மாதிரி கத்துவாங்க அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் வளர்ந்துட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அக்காவும் சொல்லுவாங்க தம்பியும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பான் அவன் சின்ன பையன் அவனும் அப்படி தான் சொல்லுவான் ஷேர் பண்ணிக்க முடியாது எனக்கு தனியாக ரூம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தான் அந்த ரூம் நீ ஹாலில் படு அப்படி இப்படின்னு சொல்லும்போது உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வேணும்னா நான் தனியாக வந்து பே பண்ணி தனியாக வேணா ரூம் எடுத்து தங்குறேன் உடனே இப்போ தான் வீடு மாறி இருக்கும் ஏகப்பட்ட செலவாயிருக்கு இப்போ அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்களா உடனே வந்து என்ன சொல்வாருன்னா ஏம்மா சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும் இந்த ரூம் ஒருத்தர் எடுத்துக்கோங்க ஸ்டடி ரூம் சின்னதாக ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அதை வந்து ஸ்டடி ரூமாக தான் யூஸ் பண்ணுறதா இருந்தது அதில் வேண்டாம் உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சு அதை வேணா ஒரு ரூமாக மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்வார் ஒன்று ஹீரோயின் போய் அந்த ரூமை பார்ப்பாங்க
பார்ப்பாங்கல்ல, அது ரொம்ப சின்னதா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த நார்மலா ரூம் இருக்குல்ல, அந்த ரூம நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்குள்ள, அவன் தம்பிக்காரன், "இது ரூம் என்னோடது, என்னோடது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுருவான். உடனே அவங்க அம்மா கிட்ட போய் 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ தான் வளர்ந்துட்டில, அவன் சின்ன பிள்ளை தானே, அவனுக்காக விட்டு குடுக்க மாட்டியா? நீ அந்த ரூம்ல தான் இருந்தா என்ன?" அப்படின்ற மாரி அம்மா கத்திருவாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன அவனுக்கே நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. "சரி, சரி நேரமாகுது, டக்கு டக்குன்னு கிளம்புற வழிய பாருங்கன்னுவாங்க. இதுக்கு மேல இவங்கள்ட்டலாம் பேசி என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலான்னு நெனைக்கும்போது, அந்த ரூம் கதவ நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாரி என் தம்பிக்காரன் வேகமா சாத்தி விட்டுருவான். அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு தலையில வேற காயமாயிடும். இப்பட்ட ஒண்ணு பார்த்தீங்கன்னா, "சாரி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, சாரி சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். "நீ இப்ப சாரி சொல்லு, இல்லாட்டி இந்த ரூம் எனக்கு திரும்ப குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. 2மே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின திட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு பயங்கரமா நெத்தியில வந்து வலிக்குமா, அவங்க ஹேர் கட்ட வச்சு அத மறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க அத வேற என்ன வீங்கிடுச்சான்னு சொல்லிட்டு கண்ணாடியில பார்த்துட்டே இருப்பாங்களா, அப்ப பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு, டின்னருக்கு நம்ம போணும்." அதாவது அப்பாவோட ஃப்ரெண்டோட வீடு அது. அந்த வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு. அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அப்படின்னோனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான்லாம் எங்கேயும் வரலன்னுவாங்க. இந்த மாரிலாம் பேசினா என்ட்ட அடிய வாங்கிருவேன்" அப்படின்னு சொல்லவும், வேற வழியே இல்லாம இப்ப எல்லாரும் கிளம்பிங்க வந்துருவாங்க. இவங்க எல்லாரும் இப்ப இந்த ஊர்ல இருக்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து நல்லா வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா, அவங்கள பத்தி எதுவுமே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்தவுனே அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வெல்கம் பண்ணும்போது, "உங்கள பத்தி நெறைய விஷயம் என் பொண்ணுக்கு சொல்லியிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கும் உங்கள பத்தி அடிக்கடி நான் உங்கள பத்தி தான் பேசிட்டே இருப்பேன்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு சுத்தமா இவங்கள யாருன்னே தெரியாது. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி வாய் கூசாம இந்த அம்மாவால பொய் சொல்ல முடியுது? "சாரி ஆன்டி உங்கள பத்தி அம்மா எதுவுமே சொல்லல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, உள்ள வரும்போது அவங்க பேர சொல்லி ஆன்டின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அதாவது ஃப்ரெண்டா. அத வச்சு புரிஞ்சுகிட்டு அதே மாரியே ஹீரோயினும் கன்டின்யூ பண்ணுவாங்க. "எப்படிதான் இவங்க எதுவுமே சொல்லாம உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்துன்னு வாய் கூசாம இவங்களாலலாம் இப்படி சொல்ல முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "சரி, சரி வாங்க நேரமாகுது எல்லாரும் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துரும். டேபிள்ல எல்லாரையும் எடுத்து வச்சுட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்களா. என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு கேட்பாரு, "எதுக்குடா இவ்ளோ ஸ்நாக்ஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ சின்ன வயசா இருக்கும்போது இதெல்லாம் நீ ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவ. அதனால தான் இப்போதே எல்லாத்தையும் தேடி வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, "இன்னும் நீ மாறவே இல்ல." அப்படின்னோனே, "சரி ஓகே நான் இதெல்லாம் இங்க வச்சுர்றேன்னு" சொல்லிட்டு இப்ப எல்லாரும் உள்ள போவாங்க. ஒண்ணா சாப்பிடவும் ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பையன் இருப்பாரு. அவரு தான் ஹீரோ. அவருக்கு 2 ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. எல்லாருமே இப்ப வருவாங்க. இப்ப அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருவாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது தான் இப்ப ஹீரோ வருவாரு. இப்ப உள்ள போம்போது இப்ப கிடைச்ச கேப்ல வந்துட்டு ஹீரோனோட அம்மா வந்து என்ன சொல்வாங்கன்னா, பொண்ணுகிட்டயும் இந்த பையன்கிட்டயும் என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு இந்த அங்கிளும், ஆன்டியும் வந்து உங்க அப்பாவோட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. இவங்கள பத்தி எதுவுமே நான் உங்கள்ட்ட சொன்னதில்ல தான். ஆனா அவங்க முன்னாடி நான் உங்கள்ட்ட எல்லாம் சொன்ன மாரி அப்படிதான் காட்டிக்கணும். எதுவும் இல்லாத மாரி காட்டிக்கிட்டீங்க, அடி பின்னி எடுத்துருவேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத மாரி சமாளிச்சு சொல்லிடுவாங்கல்ல. இந்த புள்ளைங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோயினும் அவன் தம்பியும் சரி சரின்ற மாரி வந்து உட்காந்துப்பாங்க. தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அது லேட்டா தான் எந்திரிச்சு வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, "தூங்காதடா இந்த கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க வாங்கன்ன" உடனே ஹீரோவும் எந்திச்சு வெளிய வருவாரு. அவன் நைட்டெல்லாம் முழிச்சு உட்காந்து படிப்பானா, அதனால கொஞ்சம் லேட் நைட்ல தூங்கிட்டு அதாவது லேட் நைட்டா தூங்குனதுனால இப்ப எந்திரிக்கிறதும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோ வந்துட்டு, "யார் இவங்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. "இவங்கலாம் உன்னோட சொந்தக்காரவங்கன்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலயே என்னோட ஃப்ரெண்டுப்பா. அவங்களோட பொண்ணு அது" அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பார்த்துப்பாங்க. பேசிட்டே இருப்பாங்க. அப்ப 2 பேர் அம்மாவுமே என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோவோட அம்மாவும், ஹீரோயினோட அம்மாவும் 2 பேரும் என்ன சொல்வாங்கன்னா, "இவங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சின்ன வயசா இருக்கும்போது நீங்க 2 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா தான் போவீங்க. ஒண்ணாவே தான் சுத்திட்டு இருப்பீங்கன்னு" இவங்க 2 பேருக்குமே அது ஞாபகமே இருக்காது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோவோட அம்மா வந்து கேட்பாங்க, "நீ என்ன மார்க்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப 10த்னா அது மாரி கேட்பாங்கல்ல. 695 அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லுமா, "பரவாயில்லையே நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன்னு" சொல்லும்போது, உடனே ஹீரோயினோட அம்மா, "என் பொண்ணு நார்மலாவே ரொம்ப நல்லா படிப்பா. அவளுக்கு எக்ஸாம் நேரத்துல உடம்பு சரியில்லாம வேற போயிடுச்சு. இல்லாட்டி அவ இன்னும் நல்ல மார்க் எடுத்திருப்பா" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. பேசிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து ஹீரோயினோட மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அத சொல்லுவாரா, உடனே வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, "ஆன்டி நீங்க சும்மா நினைக்காதீங்க. எங்க ஃப்ரெண்ட் வந்து சூப்பரா படிப்பான். அவன் நல்ல மார்க்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அது எனக்கு நல்லா தெரியும்ப்பா. நீ என்ன மார்க்ப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருவாங்க. உடனே அவருக்கு சிரிப்பு அடக்க முடியாது. சாப்பிட்டது வேற தொண்டையில அடைக்க ஆரம்பிச்சுரும். சமாளிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ தான் இப்ப சமாளிப்பாரு. "எங்களால முடிஞ்ச மார்க்க நாங்க எடுத்துருக்கோம் ஆன்டின்னு" சொல்லும்போது, "நீ சரியா சொன்னப்பா. என் பொண்ணும் அப்படித்தான் சொல்லுவா. படிக்கும்போது நம்மளால என்ன முடியுதோ அந்த எஃபோர்ட் போட்டு அப்படிதான் படிக்கணும்னு சொல்லுவா. அது மட்டும் இல்ல என் பொண்ணு எக்ஸாம் நேரம்னா நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பா தெரியுமா?" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. உடனே அப்பா என்ன சொல்வாருன்னா, "போதும் போதும் பேசிட்டே இருக்காதீங்க. சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, "உங்க பொண்ண நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. அவ நல்லா வருவா" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. நம்ம ஹீரோனோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "உனக்கு எதுவும் டவுட்னா என் பொண்ணுகிட்டயே கேட்டுக்கப்பா. என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். நல்லா கிளியர் பண்ணி வைப்பா" அப்படின்னு சொல்லவும், "கண்டிப்பா ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. டக்குன்னு வந்துட்டு அவங்க அம்மா ஹீரோயினோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா பேசிக்கோங்க, நல்லா பழகிக்கோங்க. ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஃபியூச்சர்ல உங்க 2 பேருக்கு சேர்ந்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப எல்லாருமே அமைதியாயிடுவாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சியாயிடும். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அப்படியே அங்க இந்த இடத்துல அப்படியே ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும். ஒரு பக்கம் அவமானமா இருக்கும். ஒரு பக்கம் கோவமா ஒரு இந்த மாரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவங்க அப்பா, "நீ என்ன பேசுற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சும்மா சொல்லி வச்சேன். 2 பேருக்கும் ஒத்து போனா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான்" அப்படின்னு சொல்லவும், உடனே கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ இருக்காருல்ல, "ஆமா நம்ம ஊர்ல டிவோர்ஸுக்குலாம் வந்து என்ன ப்ராசஸ்?"
அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எதுக்குடான்னு கேட்கும்போது, சும்மா கேட்டேன் அப்படின்ற மாரி அவர் டக்குனு அப்படி சொல்லிருவாரு. உடனே வந்து ஹீரோயின் மனசுக்குள்ள நெனச்சுப்பாங்க, உன்ன அவன் எவன்டா கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்ற மாரி அவங்க வேற மனசுல நெனச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அதோட பாத்தியா பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல இப்படிலாம் பேசக்கூடாது. சும்மா ஃபன் தான் பண்ணேன் அப்படின்னு மாறி மாறி சமாளிச்சுட்டு இப்ப சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இப்ப இங்க இருக்கவே பிடிக்காது. ஒரு மாரி சங்கடமா இருக்கு. உடனே வந்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சுருவாரா. உடனே ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு மாரி இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்து பிள்ளைங்கலாம் அப்படிதானே அவங்கள இழுத்துலாம் புடிச்சு வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னோனே, ஆமாமா எல்லார் வீட்லயும் அதானே நடக்குது அப்படின்ற மாரி அவங்க வேற சொல்லிப்பாங்க. அதோட ஹீரோ எந்திரிச்சு போனோனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினோட தம்பி இருக்கார்ல பாத்ரூம் போணும்னு சொல்லும்போது, ஹீரோயின் தான் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்துட்டு அங்க பாத்ரூம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பி பாத்ரூம் போயிருப்பாரு. இப்ப வந்துட்டு இங்க பசங்கலாம் உள்ள போனாங்களா, கதவு சாத்திட்டு அவங்க பேசுறது வெளிய வரைக்கும் கேட்கும். ஹீரோயின் காதுல வந்து விழும். அதாவது அவங்கலாம் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, ஹீரோ பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாரு. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "டேய் அவள பாத்தியாடா? நெத்தியில ஏதோ காயம் பட்டிருக்கு போல இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு. அவளோட முடிய வச்சு அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கா கவனிச்சியா? இவள ஏதோ இந்த காலத்துல யார்றா அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்றா? நீ என்ன பண்ணிக்கவா போற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேட்பாரு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பெரிய அழகின்னு நெனப்பு அப்படி இப்படின்னு ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்குங்க இஷ்டத்துக்கும். உடனே வந்துட்டு, "நீ என்னடா உனக்கு ஓகேவான்னு?" கேட்கும்போது, "வாய மூடிட்டு இருக்கியான்னு" ஹீரோ எட்டி எட்டி உதைப்பாரு. இவங்கலாம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து காதுல ஃபுல்லா விழுந்துட்டு தான் இருக்கும். கதவுக்கு அந்த பக்கமா தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து வந்துட்டு அந்த தம்பி இருக்காருல்ல, டாய்லெட் டிஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரா, அது அந்த பசங்க கால்ல விழுந்துரும். அப்ப எல்லாம் அவங்க 2 பேரும் இங்க தான் நிக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோயின் காதுல இது விழுந்திருக்கும் போலயேன்னு சொல்லிட்டு இப்ப 3 பேருக்கும் ஒரு மாரி ஆயிடும். அய்யய்யோ! என்னடா எல்லாமே காதுல விழுந்திருக்கும் போலயே, அவ இங்க தான் நிக்கிறாளோ அப்படின்ற மாரி இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியாத ஒரு மாரி சங்கடமா இருக்கும். டக்கு டக்குன்னு கதவ தட்ட ஆரம்பிச்சுருவாங்க அந்த ரூம் கதவ. உடனே வந்து 3 பேருக்குமே ஒரு மாரி இருக்கும். ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. அந்த பேசின 2 பேர் மட்டும் பயந்து போய் உட்கார்ந்திருப்பானுங்க. என்னான்னு தெரியலையே, "நீ போய் கதவ தொறடா, நீ போய் கதவ தொறடா" மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "நல்லா வாய் பேசினீல்ல, போ போய் என்ன நீ பேசினதுக்கு நீயே போய் அனுபவி, கதவ தொற போ" அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, பயந்துகிட்டே போய் கதவ திறப்பாரா, கதவ தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, "டிஷ்யூ பேப்பர் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அந்த ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, "டேய் டிஷ்யூ பேப்பர் கேட்குறாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நைஸா நழுவிருவாரு. உடனே ஹீரோ கொண்டு வந்து அந்த டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அத கொண்டு வந்து குடுத்துருவாரு. அப்படியே இப்ப ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோயேன், அத நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா நீ சந்தோஷப்படுவியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ கிட்ட அப்ப அவர் என்ன சொல்வார்னா, "கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்" அப்படின்னு சொல்வாரு. அப்ப நிச்சயமா அத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. என்ன பொறுத்தவரைக்கும் யாரும் எனக்கு ஆர்டர் போட்டா பிடிக்காது. எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ நிச்சயமா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்களா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா வந்துட்டு அந்த ஃபேமிலிய பத்தி தான் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரே அந்த தலை வந்து அந்த பக்கம் வலிச்சுட்டே இருக்கும். உடனே அந்த மெடிசன் எல்லாம் தேடுறேன்னு தேடும்போது, இப்ப தானே குடி வந்திருக்காங்க. எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. உடனே அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "அதெல்லாம் நீ எடுக்காத. நீ ஒண்ணு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்ப கலச்சு போட்டுருவ. எனக்கு தான் பெரிய வேலையா போயிடும்." அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு மெடிசன் வேணும்னு கேட்கும்போது, அத நான் தேடும்போது, ஜாமான் எடுக்கும்போது, கிடைக்கும்போது தரேன். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கா கோவமா வரும் இவங்க பண்றதெல்லாம். சரி ஓகே நான் வந்து வெளிய போய் கடையில போயாவது மருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே அப்பா கேட்பாரு, "நான் போய் வாங்கிட்டு வரட்டாமான்னு?" கேட்கும்போது, "இல்லப்பா நானே போய் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு வெளிய வந்துருவாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல வந்துட்டு இந்த இதெல்லாம் கேம், ஃபுட்பால் அதெல்லாம் விளையாடி கால்ல வலி வந்திருக்கும். ஸோ கால்ல வந்து இந்த கட்டு மாரி போட்டு வச்சிருப்பாரு. இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "டேய் எனக்கு கால வலிக்குதுடா, கொண்டு போய் எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்களா நீங்க 2 பேரும்னு" சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் கால்லயே மிதி மிதின்னு மிதிப்பாரு அந்த வலிக்கிற இடத்துலயே. "எதுக்குடா இப்படி பண்றேன்னு?" கேட்கும்போது, "இப்படி தானே ஒருத்தவங்களுக்கு வலிச்சிருக்கும். அவ காதுல விழுந்துருன்னு தெரிஞ்சும் இந்த மாரி கண்டத பேசியிருக்கா. வீட்ல ஒருத்தவங்கள வர்றவங்கள பத்தி இப்படி தான் பேசுறதா? அதனால தான் நல்லா வலிக்கட்டும்னு" மிதி மிதின்னு மிதிப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இவங்களும் கூட்டிட்டு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல. அது வேற ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப ஹீரோன்னு கரெக்ட்டா அந்த ஊர்ல புது கடைக்கா தொறந்திருப்பாங்களா, அங்க வந்திருப்பாங்க. அங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க. கடைய சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு கிளினிக் மாரி தான் இருக்கும். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கடைக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புத்தூர் கட்டுலாம் போடுவாங்கல்ல, அந்த மாரி கட்டு போடுற இடமா இருக்கும். இவரு கால புடிச்சுக்கிட்டு திருவுன்னு திருவும்போது வலியில கதறிக்கிட்டே இருப்பாரு. "நல்லா வேணும், நல்லா திருவுங்க, நல்லா திருவுங்கன்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. "ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பாரா. "சரிடா நீ கத்தி முடிச்சிட்டு நான் போய் பே பண்ணிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோ வரவும், ஹீரோயின் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அவர் டாக்டர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, "ஓ படிக்கிற பொண்ணா வந்திருக்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா அதாவது படிக்கிறவங்களுக்கு ஞாபக மறதி தான் அதிகமா இல்லாம இருக்கு. இந்த மருந்த மட்டும் நீ குடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஞாபக மறதி நெறையாவே இருக்கும்" அப்படின்ற மாரி எடுத்து எடுத்து வைப்பாரு. "இந்தா இது உங்க அப்பா அம்மாவுக்கும் குடு" அப்படின்ற மாரி சொல்லவும், "இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "வேற என்ன வேணும்னு?" கேட்கும்போது, "இல்ல இந்த தலையில அடிபட்டுருக்கு" அப்படின்னு சொல்லி காட்டும்போது, "ஓ இதானே இந்த மருந்த மட்டும் நீ போட்ட அப்படின்னா வந்துட்டு அந்த இடமே தெரியாது. அடிபட்ட தடயமே தெரியாம சரியா போயிடும். அதுவும் நாள காலையிலே அப்படி ஆயிடும்" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி எனக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டே இருக்கும்போதே அவர் எடுத்து பிரிச்சுட்டே இருப்பாரா. அப்ப ஹீரோ அங்க வந்துருவாரு. இவங்க 2 பேரும் பார்த்த உடனே ஒரு மாரி அவங்களுக்கே சங்கடமா இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். உடனே வந்துட்டு அங்கருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு, "எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உன் காயம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு. நீ மருந்து அவசியம் போட்டு தான் ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. உடனே அந்த கடைக்காரர் வேற, "ஏம்மா வாங்கிட்டு போம்மான்னு" சொல்லும்போது, "இல்ல எனக்கு எதுவுமே வேணாம். நான் கிளம்புறேன்னு" சொல்லுவாங்க. "இங்க பாரும்மா நீ வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் அந்த டப்பாலேருந்தே பிரிச்சுட்டேன். இப்ப நீ வாங்காம போயிட்டீன்னா வந்துட்டு இது என்ன பண்றதுன்னு" சொல்லிட்டு கேட்கவும், "சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. சரி இது எவ்வளோன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது ரூ.
ரூ. 200 அந்த மாரி சொல்லுவாங்க. இது ரூ. 200 எங்க ஊர்லலாம் இதெல்லாம் ரூ. 10 ரூ. 15 தான் விக்கும். நீங்க என்ன இது ரூ. 200 சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா நீ இதெல்லாம் நாங்களா சொந்தமா அது இதையும் போட்டு எடுத்து ரெடி பண்றதுமா. இதெல்லாம் காஸ்ட்லியானது தான். நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் இப்ப என்ன கேட்பாங்கன்னா, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு. வேணும்னா அது கொஞ்சமா ஒரு ஒரு வேளைக்கு தடவுற மாரி கொஞ்சமா வேணா தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? இது என்ன மளிகை கடையா? அந்த மாரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட பர்ஸ்ல இருக்க பணத்தையும் பார்ப்பாரு. சரி ஓகே இத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அத வாங்கிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட குடுத்துருவாரு. இப்ப கதை முடிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் பாக்கெட் மணி சேர்த்து வச்சாவது உன்னோட கடன நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப நீ கையில காசு வச்சிருக்கீல, அத வச்சு எனக்கு ட்ரீட் வச்சுரு. நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோனும் சரி ஓகேன்னு சரி வா போலான்ட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுவாங்க. இப்ப ஹீரோ என்னன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருப்பாரு. இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடுலாம் ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓ! அப்படியான்ற மாரி அவங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிடும்போது இதே மாரி நெறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்லாருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா, அப்போ வந்து முட்டை வேணும், அவிச்ச முட்டைலாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும், கொண்டு வந்து குடுக்கும்போது இதையும் சாப்பிடுன்னு சொல்லுவாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட 2 பேரும் பேசுவாங்க. அதோட பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, வீட்ல பேசினதெல்லாம் நீ பெருசா யோசிக்காத. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒண்ணு பேசிருவாங்க. நம்மள பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனால அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஆசையா அந்த முட்டைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, ஹீரோ சாப்பிட சொல்லும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் பசிக்கல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அதோட வந்துட்டு இன்னொரு பிளேட் வந்து முட்டை வேணும், அவிச்ச முட்டை வேணும்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நான் தான் சாப்பிட்டுட்டேனே, நீயும் வேண்டாங்கிற. அப்புறம் எதுக்கு இன்னொரு பிளேட்டுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அது உன் தலையில வைக்கிறதுக்கு தான். ஏன்னா ஒரு பக்கம் நல்லா பொடச்சுக்கிட்டு வீங்கிட்டு வந்திருக்குல, இன்னொரு பக்கம் அத வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு ஹீரோயினுக்கு கோவமா தாங்காது. உடனே வேக வேகமா அங்கருந்து எந்திரிக்க போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் உன்ன பார்க்கவும் விரும்பல, உன்கிட்ட பேசவும் விரும்பல அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோ இப்ப வீட்டுக்கு வருவாரா, வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஜூஸ் இருக்கும்ல, அந்த மாரி ஜூஸ் வந்து பாட்டில்ஸ்ல 2 பாட்டில்ல வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அத பார்த்தோனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இது எதுக்கு இப்பயே வாங்குனீங்க? நான் வரும்போது வாங்கிப்பேன்ல அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா இன்னும் அவருக்கு 2, 3 நாள்ல ஸ்கூல் தொறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, இல்ல இது 2 வாங்குனா வந்துட்டு எனக்கு இந்த ஏப்ரான் வேற ஃப்ரீன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னதான் காசு குடுத்து வாங்குற பொருளுக்கு ஃப்ரீயா வர பொருள் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோட்ட பேசும்போது அம்மா என்ன கேட்பாங்கன்னா, இன்னும் இப்ப 2, 3 நாள்ல உனக்கு ஸ்கூல் தொறக்குதுல்லப்பா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் தொறக்குது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஓ! நாளைக்கா? வேலையில மறந்துட்டப்பான்னு சொன்னோனே, பரவால்ல, பரவால்ல. இது எப்பவும் நடக்கிறது தானே அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு பொறை ஏறுமா, உடனே அவரே சொல்லுவாரு, யாரோ என்ன நல்லா திட்டுறாங்க அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொன்னார்ல முட்டை மாரி வரைஞ்சிருவாங்க. முட்டைய வரைஞ்சு, அவனுக்கு என்ன அவ்ளோ திமிரு, முட்டைய தூக்கி என் தலையில வைக்கணும்னு சொல்றான். அந்த அளவுக்கு கிண்டல் பண்றான். அவனுக்கு ஓவரா போச்சு அப்படி இப்படின்ற மாரி திட்டிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்கூல்ல அவங்க அதே ஸ்கூல்ல தான் அவங்களும் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ண போறாங்க. யூனிஃபார்ம்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. அத யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. காலையில விடிஞ்சிரும். இப்ப வேக வேகமா கிளம்பிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தா அவங்களோட ஸ்கூல் பேட்ச் இருக்குல்ல, அது அங்க இருக்கும். அத வந்துட்டு அவங்க மெயினா எடுத்து வச்சிருப்பாங்க. நாளைக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டு அத போடணும். அதுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க டேபிள் மேல. இப்ப காலையில எந்திச்சு ரெடி ஆயிட்டே இருக்கும்போது தேடுவாங்க. அது கிடைக்காது. அத சுத்தி சுத்தி தேடிட்டே இருப்பாங்க. இப்ப அம்மா என்ன சொல்வாங்கன்னா, அப்பா இருக்கார்ல ஹீரோனோட அப்பாவும் அதே ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அம்மா என்ன சொல்வாங்கன்னா, நீ சீக்கிரம் கிளம்பலன்னா அப்பா உன்ன விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க நான் வந்துடுறேன்ற மாரி சொல்லிடுவாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன்னு அப்பாவும் இப்ப கிளம்பி போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்ச காணோம் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடுவாங்க. இவங்க தேடுறத பார்த்தோன்னா தம்பிக்காரன் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? நீ அத பார்த்தியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத நான் பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுவான். அப்ப எங்க போச்சு? எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டே இருப்பாங்க. நான் வேணா தேடி வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ கிளம்புன்ற மாரி அம்மா சொல்லவும், அவங்க கிளம்புவாங்க. ஷூ போட்டு போன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கீழ உட்காந்துட்டு ஷூ போடுவாங்க. நீ என்ன கீழ உட்காந்துட்டுலாம் ஷூ போட்டுட்டு இருக்கன்னோனே, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் கிளம்பிருவாங்க. போல வாங்குற திட்டு தானே அப்படின்ட்டு அதையும் காதுல வாங்க மாட்டாங்க. வேக வேகமா இப்ப வெளிய ஓடிட்டு இருப்பாங்களா, போற வழியில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவ பார்த்துருவாங்க. ஹீரோ வந்து பேசிட்டே ஒரு ஃபோன் பேசிட்டே அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவரும் நடந்து தான் வந்துட்டு இருப்பாரு. டேய் பைக்க மரியாதையா கொண்டு வந்து குடு. வீக்கெண்ட்ல ஒரு நாள் குடுத்தா நீயே சொந்தமாக்கிக்குவியா? அப்படின்ற மாரிலாம் திட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்துருவாங்களா, பார்த்தோன்னே மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அப்படியே வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ வந்து சொல்லலாம்னு நினைப்பாரு. ஏன்னா அவங்க புதுசு இப்பதான் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு போற வழி இந்த பக்கம் இருக்கு. இங்க தான் ஸ்கூல் இருக்கு. இவங்க சுத்திட்டு போறா அப்படின்ற மாரி அவர் நினைச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேட்ட க்ளோஸ் பண்ற டைம்ல கடைசி நிமிஷத்துல உள்ள வந்துருவாங்க. போய் மூச்சு வாங்கி நின்னுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்ப பின்னாடிலருந்து ஒருத்தர் கேட்பாரு. இன்னைக்கும் லேட்டா தான் வந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது லேட்டா வரியா? போய் பின்னாடி போய் நில்லு அப்படின்ற மாரி திட்டுவாரு. பார்த்தா சாரு அவர் வந்து இங்க நின்னுட்டு பார்த்துட்டு இப்படி பின்னாடி அனுப்பி விட்டுருவாரு. உடனே ஹீரோ பார்த்துட்டு கேட்பாரு. ஏன் என் கூட வந்திருக்கலாம்ல, இந்த பக்கம் வந்திருக்கலாம்னு எல்லாம் என் நேரம் அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லிப்பாங்க. ஹீரோவும் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பாரு. அதனால 2 பேருக்குமே திட்டி விட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. இங்க கிளாஸ் ரூம்ல பார்த்தோம்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருப்பாரு. நீ ஏன் இப்படி தொண பேசிட்டே இருக்கன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ தான் வேணும். நீ தான் என்ன விட்டு போறேன்னு சொல்லிட்டே இருக்கியே. என் மேல இறக்கமே படமாட்டேன்ற மாரிலாம் அவர் கேட்டுட்டே இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து உட்கார்ந்துருப்பாங்களா, ஹீரோ வந்து உட்காருவாரு. என்னடா ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா வரேன்னு கேட்கும்போது, ரொம்பலாம் அதிர்ச்சி ஆகாத. ஏதோ நான் மட்டும் லேட்டா வர மாரி அப்படின்ற மாரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின வம்பு இழுத்துட்டு இருப்பாரு. இதுல ஹீரோ
ஹீரோ வந்து உட்காந்துட்டாரா, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஹீரோ கிட்ட தள்ளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில அவர் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, இப்ப புதுசா ஒரு சார் வேற வந்து சேர்ந்திருக்காராம்டா. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நச்சரிப்பாராம். நகத்த வெட்டுங்க, முடிய வெட்டுங்க இதெல்லாம் சொல்றது அவங்களுக்கு அப்படி இருக்காம். அந்த மாரிலாம் பண்ணிட்டே இருப்பாரு. அநேகமா அவர்கிட்ட அடிக்கடி நீங்க 2 பேரும் தான் மாட்டுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்ற மாரி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாரா. டக்குனு வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் எதுவுமே ரிப்ளே பண்ண மாட்டாங்க. என்னடா இவ ஒண்ணுமே பேச மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பிப்பாங்க. ஒரு கிளாஸுக்கு ஒரு சார் வருவாரு. சார் வந்தோனே பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு "ஏன் பேரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. உடனே கிளாஸ்ல உள்ள பசங்க, "சார் நேரா கிளாஸுக்கு போயிடலாமா?" அப்படின்னு சொல்லவும், "ஓ! ஓகே வெரி குட் தான். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சிருக்கீங்களா? அதில மொத கொஸ்டின் பார்த்தீங்கன்னா" அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அந்த பீரியட் முடிஞ்சிரும். அடுத்த சார் வருவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு ரொம்பவே சார பத்தி ரொம்ப புகழ்ந்துட்டு, சார் வரும்போதே எல்லாரும் எந்திரிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சுட்டே இருக்கும். அத கேட்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப இவள ஏதாவது சந்தோஷமா இருக்கால்ல, அவர் போன உடனே இவர எவ்ளோ திட்டுவா தெரியுமா அவர?" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அந்த சார் பாட்டுக்கும் பேசுவாரு. "இங்க பாருங்க எனக்கு நீட்னஸ் ரொம்ப முக்கியம். லேட்டா வர்றது அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. அதோ அந்த பொண்ணு அது மாரி வரால, யாரோ பேசுற மாரி உட்கார்ந்துட்டு இருக்காத. இன்னொரு தடவ நீ லேட்டா வரத பார்த்தேன்னா அவ்வளோதான் உன்னைய. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கால் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப பின்வாங்கவே கூடாது. நீங்க வந்து கேம்பஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ன்றத நீங்க மறந்துறக்கூடாது." அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்றதெல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இவர் டெய்லி இதெல்லாம் அடிக்கடி பேசுறது, அதெல்லாம் நீ நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு என்கிட்ட பேச முயற்சி பண்ணாத." அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. "நீ என்ன வந்து ஒரே என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற, என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நீ நினைக்கிற, அதெல்லாம் நடக்காது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "எது நான் உன்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேனா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. "இங்க பாரு இந்த ஒரு ஒரு பீரியட் முடியிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம். இது முடிஞ்சதோடயே நம்ம 2 பேரும் இடத்த மாத்திக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவும் "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அதே டைம்ல கரெக்ட்டா அந்த சார் என்ன சொல்வாருன்னா, "இப்போதைக்கு யாரும் இடத்த மாத்தக்கூடாது. அவங்க பிளேஸ்ல தான் இருக்கணும். அதாவது கரெக்ட்டா 1 மாசம் கழிச்சு நீங்க வந்து இடத்த மாத்திக்கலாம். ஏன்னா அப்பதான் நீங்க யாரு என்னென்ன இப்ப புதுசா வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்குள்ள என்ன புரிதல் இருக்குன்றத நான் பார்க்க முடியும்னு சொல்லவும், இப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு வேற ஒரு கிளாஸுக்கு வந்து டீச்சரா இருப்பாரு. அங்க அவரு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிரும். அந்த அவருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கிளம்புற நேரத்துல அங்கிள்ட்ட சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பேச வருவான். அவன பார்த்த உடனே இப்ப இவங்க ஹீரோயினோட அப்பா வந்து, "நீ என்னப்பா இங்க பண்றன்னு?" கேட்கும்போது, "நீ எங்க உட்கார்ந்திருந்த இவ்வளோ நேரம்னு?" கேட்கும்போது, "நான் இந்த கிளாஸ்ல தான் உட்கார்ந்திருந்தேன்." அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த பையன் வந்துட்டு ஹீரோயினோட சீனியர் பையன். ஹீரோயின் முன்னாடி படிக்கும்போது, அவங்க சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்தாங்களா, அப்ப அதே பையன் இப்ப வந்துட்டு ஹீரோயினோட ஒரு கிளாஸ் முன்னாடி படிச்சுட்டு இருக்காரு. இந்த கிளாஸ்ல தான் படிக்கிறாரு. "நீங்க என்ன கவனிக்கலல்ல?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பானா, "ஆமாப்பா எனக்கு தெரியலன்னோன." "பரவால்ல அங்கிள் இங்க நெறைய பசங்க இருக்கோம்ல, அதனால அப்படிதான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அத கிளாஸ் ரிலேட்டடா பேசி முடிச்சுருவான். முடிச்சதுக்கு அப்புறமா, "நீயும் நல்லா படிக்கிற பையன், என் பொண்ணும் நல்லா படிக்கிற பொண்ணு. நீங்க 2 பேரும் சேர்ந்து படிச்சீங்கன்னா டாப்பர்ஸா இருக்கலாம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் "எனக்கு அடுத்தடுத்த கிளாஸ் இருக்கு. நான் உன்ன அப்புறம் மீட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாரு. லஞ்ச் ஹவரும் வந்துரும். எல்லாரும் சாப்பிட போலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மட்டும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க 2 பேரும் வரீங்களா இல்லையான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 2 ஹீரோயின் வந்து பேனாவ மூடலான்னு போகும்போது அவங்களோட மூடி வந்து கீழ விழுந்துருமா. எடுக்க போகும்போது ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு கீழ போவாரு. அப்படி 2 பேர் கையும் டச் ஆயிக்கும். உடனே 2 பேரும் ஒரு நிமிஷம் நின்னுட்டு பார்த்துப்பாங்க. அதோட டக்குன்னு கைய எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அங்க தான் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, தூரத்துலருந்து வரும்போதே ஹாய் காட்டிக்கிட்டே வருவாரு பொண்ணுகிட்ட. ஆனா ஹீரோ வந்து அவருக்கு முன்னாடி நடந்து வந்துட்டே இருப்பாரா. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். இவன் என்ன அப்பா கூட வந்துட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் ஒண்ணா சாப்பிடணுமா என்ன? அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிருவாங்க. இப்ப அப்பாக்கே ஒரு மாரி இருக்கும். இவ எதுக்கு இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, ஹீரோ வரத பார்த்த உடனே தான் இவ பாட்டுக்கு தனியா போயிட்டா. என்னடா சொன்ன அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, நான் என்னடா சொன்னேன்? அவ தான்டா ஏதாவது நெனச்சுக்கிறா. நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்கும். அதுகிட்ட இவரோட ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா வந்துட்டு கடல போட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு டென்ஷன் ஆகும். பேசாம வாய மூடிட்டு சாப்பிடுற வேலைய மட்டும் பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரி சரிடா அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஹீரோவ பார்த்தோம்னா அந்த பொண்ணு அங்க போயிட்டா அப்படின்ற மாரி இந்த பொண்ணு கேட்பாங்களா? ஹீரோ சொல்லலான்னு போகும்போது ஹீரோ அப்படியே முறைப்பாரு. இல்ல இல்ல அப்புறம் அப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாரி அந்த பொண்ண வேற சமாதானப்படுத்தி வச்சுப்பாரு. ஹீரோயின் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல. அப்பா கூடயும் சாப்பிட மாட்டாங்க. அப்போன்னு பார்த்து அந்த சீனியர் பையன் இருக்கான்ல, ஹீரோயின தேடி வந்து உட்காந்து பேசுவான். பேசும்போது பார்த்தீங்கன்னா, "சீனியர் நீங்க இங்க எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "உங்க அப்பாவ இப்ப தான் பார்த்தேன். அதான் நீயும் இங்க தான் படிக்கிறேன்னு சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசும்போது 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவாங்க. இப்ப அவர் ரொம்பவே நல்லா பேசுவாரா. பேசும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கறத இங்க பார்த்துருவாங்க. பார்த்தோனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அவன் யாருடா? புது ஆளா இருக்கான். இவகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு." சொல்லும்போது, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். ரொம்ப டாப்பர் தெரியுமா? சீனியரா இருந்தா கூட ரொம்ப கைண்டா பேசுவானா." அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு, "கொஞ்சம் அழகா இருந்துறக்கூடாதே. அவன பத்தின டீட்டெயில் மொத்தத்தையும் இப்ப பசங்கள விட பொண்ணுங்க தான் அதிகமா கறக்குறாங்க." அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. "டேய் அவன் யார்டான்னு?" ஹீரோட்ட போய் கேட்கும்போது, "எனக்கு எப்புட்றா தெரியுன்ற?" மாரி இவரு திட்டி விட்டுருவாரு. ஹீரோ படிக்கிற அந்த கிளாஸ்ல வந்து லீடர் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட ஏதாவது பேசிட்டே இருக்கணும்னு தோணும்.
உடனே அது வந்து ஹீரோ கிட்ட வந்து டவுட் கேட்க வருமா? டவுட் கேட்க வரும்போது ஹீரோ என்ன சொல்லிடுவார், நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. உடனே இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும், எல்லார்ட்டயும் பேசுற மாரி பொதுவா பேசும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வருதுன்னா, நான் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட்டிங்ல மிட் டெர்ம் எக்ஸாம் நடக்குதுன்னா, நான் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அப்படின்ற மாரி சொல்லும்போது, மத்த பசங்கலாம் என்ன சொல்லுவாங்க, அந்த மாரிலாம் படிச்சா எனக்கு மறந்து போயிடும். அப்பப்போ உள்ளத தான் நாங்க படிப்போன்ற மாரி பேசும்போதே டீச்சர் வந்துருவாங்க. உடனே இந்த பொண்ணு போய் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். ஆனா அப்பப்போ எந்திரிச்சு எந்திரிச்சு ஹீரோ கிட்ட தான் பேசுறதுக்காக வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஹீரோ பக்கத்துல உட்காரணும்னு ரொம்ப ஆசை. அதனால இப்படி நடந்துட்டே இருக்கா. இப்ப சார் வந்தோனே அவர் பாட்டுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் வேக வேகமா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரோபோட்டிக்ஸ் லெசன் இருக்கும்ல, தனியா ஒரு புக்கே வாங்கி வச்சு அத படிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் இத பார்த்துருவாங்க. மாட்ட போறான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து சார் வந்து ஹீரோவ பார்க்க மாட்டாரு. அவர பார்த்துட்டு இருக்க ஹீரோயின பார்த்துட்டு, "இந்தாம்மா பொண்ணு நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நீ என்னம்மா அங்க பார்த்துட்டு இருக்க? எந்திரி. இது எப்படி இந்த ப்ராப்ளத்த நீ சால்வ் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது? எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. "எது தெரியாதா? ஆமா எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. பக்கத்துல உட்காந்துருக்கேன். "நீ என்னப்பா பண்ணுவேன்னு?" கேட்கும்போது, "அவன் எங்க வேற ஏதோ படிச்சுட்டு இருந்தான். அவன் எங்கேருந்து சொல்லப் போறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா எந்திரிச்சு நின்னு அவர் பார்த்தீங்கன்னா, "இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். இது இப்படி பண்ணா இன்னொரு ஃபார்முலா வரும். அத வச்சு இத பண்ணணும், அத பண்ணணும்னு" சொல்லி முடிச்சுருவாரு. அடேங்கப்பா! பயங்கரமான ஆளா இருக்கானே! அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. ஹீரோ எந்திச்சு வெளிய போவாரா, அப்ப வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் படிச்சுட்டு இருந்த அந்த புக் இருக்குல்ல, அந்த ரோபோட் போட்ட புக்கு. அத அப்படியே நைஸா எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்துருவாரு. புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புடிக்கல. நீ எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்காத" அப்படின்ற மாரி ஹீரோயின் டக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "இந்த புக்க உனக்கு புடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன். என்ன புடிச்சிருக்கான்னுலாம் நான் கேட்கல. நீ ஓவரா திங்க் பண்ணாத" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் வந்து அப்படியே முகத்த சுளிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லிக் குடுத்த சம்ம வந்து போடலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சுத்தமா வரவே வராது. "நான் வேணா சொல்லிக் குடுக்கவான்னு" ஹீரோ கேட்பாரா, "உன் வேலைய மட்டும் நீ பாருன்னு" சொல்லுவாங்க. உடனே வம்படியா புடிச்சு ஹீரோயினோட ஒரு புக்க எடுத்துட்டு, "இதுக்கு இந்த ஃபார்முலா தான். இத வச்சு போட்டோம்னா ஈஸியா போடலாம்" அப்படின்ற மாரி ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. "இதெல்லாம் போடணும். உனக்கு எதுவும் டவுட்னா என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்லும்போது, இவன விட டாப்பா நம்ம மார்க் எடுத்தத மறந்துட்டான் போல இருக்கு. அப்படின்ற மாரிலாம் அவங்க மனசுல நெனச்சுட்டே உட்கார்ந்திருப்பாங்க. எந்த டீச்சர் வந்தாலும் ஹீரோயின திட்டிட்டே இருக்காங்களா, உடனே எல்லாரும் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாரி பேசுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ எதா இருந்தாலும் லேட்டா கத்துப்ப. ஆனா கத்துக்கிட்ட அப்படின்னா அத நீ மறக்க மாட்ட. போக போக எல்லா டீச்சர்ஸுமே உன்ன புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீ எதுவும் வொரி பண்ணிக்காத" அப்படின்ற மாரி சொல்வாரா. இவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். அதோட ஹீரோயினுக்காக ஒரு பொண்ணு வந்து பேசும். "எல்லாரும் இவள பார்த்து மொத சிரிக்கிறத நிப்பாட்டுங்க. இவ இந்த ஊருக்கும் புதுசு, இந்த ஸ்கூலுக்கும் புதுசு. அவ கொஞ்சம் கொஞ்சமா தான் பழகுவா" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்காக அவங்க பேசுவாங்க. பேசிட்டு இருக்கிறது யாருன்னா, அந்த கிளாஸ் லீடர் இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் ஹீரோயின பத்தி சப்போர்ட்டா அவ்ளோ பேசும். "இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. இவ இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சால, அதுல வந்து டாப்பரா இருந்திருக்கா. மேக்ஸ்லாம் அவளுக்கு சர்வ சாதாரணம். அதனால அவள பத்தி யாரும் தப்பா பேசாதீங்கன்னு" சொல்லும்போது, ஹீரோக்கு வந்து ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு, என்ன இவ சம்மந்தமே இல்லாம நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாளேன்ற மாரி யோசிப்பாங்க. பேசி முடிச்சுட்டு அது என்ன சொல்லும்னா வந்து, "நான் ஹீரோ கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். எனக்கு இந்த சம்முல ரொம்ப டவுட்டா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நான் உன் இடத்துல உட்காந்துக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஓ! இதுக்கு தான் நீ இந்த என்ன பத்தி பேசுற மாரி இதெல்லாம் பேசிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வெளிய போயிடுவாங்க. இவ ஒரு பாட்டுக்கு ரொம்ப வசதியா இப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு வேக வேகமா வந்துருவாங்க. வந்துட்டு ஸ்கூல்ல தனியா ஒரு இடம் இருக்குல்ல, அந்த படியெல்லாம் இறங்கி போய் தனியா உட்காந்துட்டு அங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, உங்களுக்கு வீட்லயும் நிம்மதி இல்ல, வெளியவும் நிம்மதி இல்லன்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருப்பாங்க. இவங்க வெளிய அப்படியே அழுதுகிட்டே போறத வந்துட்டு அந்த சீனியர் பையன் பார்த்துருவான். உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போம்போது இங்க தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்களா, "என்னாச்சு? ஏன் அழறன்னு?" கேட்கும்போது அவங்க சொல்லவே மாட்டாங்க. உடனே நான் உன்ன ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூல்லயே வந்துட்டு ஒரு சின்ன கார்டன் மாரி இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டு வந்தோனே ஹீரோயினுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்ப அந்த பையன் கேட்பான், "இப்ப சொல்லு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வரும்போது இப்படி தான் இருந்தியா? யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணாம தனியா இருக்க மாரி ஃபீல் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு நான் புதுசா வரும்போது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. எல்லாருமே என்ன ஏற இறங்க பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அதெல்லாம் நான் தாக்கு பிடிச்சு வர்றதுக்குள்ள பெரிய பாடுபட்டுட்டேன். இப்ப எல்லாத்தையும் நான் பழகிட்டேன். இப்ப யார பார்த்தாலும் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், அதாவது எதுவா இருக்கட்டும், அது நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம வேற எங்கெல்லாம் போனாலும் புதுசா ஒரு இடத்துக்கு போம்போது, அந்த இடத்தையும் நம்ம பழகணும். அங்க இருக்கவங்கள்ட்டயும் நம்ம செட் ஆகணும்னா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம நம்ம தான் அந்த இடத்துல கெத்தா இருப்போம்." அப்படின்ற மாரிலாம் இவர் சொல்லவும், "ஓ! அப்படிதான்." அப்படின்ற மாரி இவங்க வந்து இப்ப சமாதானப்படுத்திப்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, "என்ன நடந்தாலும் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. மனசு தளரக்கூடாது. கஷ்டப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவாரா. ஹீரோயின் இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு வேக வேகமா வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இன்னும் ஹீரோ பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். உடனே ஹீரோயின பார்த்த உடனே அப்படின்ற மாரி ஹீரோயின் வேற ஒரே அந்த கனெக்ஷன் மாரி குடுப்பாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இன்னும் கொஞ்சம் எனக்கு டவுட்ஸ் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லும். "இப்ப எந்திரிக்காத அத தான் அது இப்படி சொல்லுது." உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் வேணா உன் இடத்துக்கு போறேன். நீ இங்க உட்கார தானே ஆசைப்பட்ட. நீ பேசாம இங்கேயே உட்காந்துக்கோ. உனக்கு தான் நெறைய டவுட்ஸ் இருக்கே. நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோ. இதானே உன் ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, "என் திங்க்ஸ எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுப்பாங்க. ஹீரோ டக்குன்னு பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது, "இப்ப நீ போன திரும்ப நீங்க வரவே கூடாதுன்ற" மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பொண்ணோட இடம் இருக்குல்ல, அதாவது இந்த லீடர் பொண்ணோட இடம். அந்த பொண்ணோட இடத்துல போய் அவங்க உட்காந்துப்பாங்க. அது சொன்னது தான் போதும்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வேக வேகமா அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இங்க வந்து உட்கார வந்துரும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சோகமா நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா, போற வழியில பார்த்தீங்கன்னா, ஹீரோ சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, சைக்கிள்ல போயிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட வரும்போது பூ
ஊன்ற மாதிரி அது மாதிரி சத்தம் போட்டுட்டு போவார். ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அப்படியே முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மா பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பையன் இருக்கான்ல அந்த சின்ன பையன் ஹீரோனோட தம்பி, அவன் வேணும்னே ஹீரோனோட பேட்ச் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான். இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டான், அவளுக்கு பெரிய தொல்லை கொடுத்துட்டான் இவன் அப்படின்ற மாதிரி அவனை தான் திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, என்ன சொல்கிறது, பொண்ணை நினச்சா நம்மளுக்கு கவலையாக இருக்குது, அவள் இப்போல்லாம் ரொம்ப சுகமாக இருக்கால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, அவள் நல்லா தான் இருக்கா, நீங்கள் அவளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு பையனை பார்த்துங்க, அவனை பார்க்குறது தான் பெரிய பாடாக இருக்குது எனக்கு, அவனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பாதி வேலை குறைஞ்சிரும்னு, நம்ம 2 பேருமே சேர்ந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரே போடா போட்டுருவார். இப்போ தான் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வருவாங்களா, இவங்க 2 பேரும் பழம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ வாமா பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிடுவாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை சாத்திப்பாங்க. நான் சொன்ன பற்றி அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவள் சரியாகவே பேச மாட்றா அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போனாங்களா, ரூம்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி இருக்கால அந்த ரூம்குள்ளே உட்காந்துருப்பான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் என் ரூமில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ ரூமை லாக் பண்ணாமல் போயிட்டேன் அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறமா தான் பார்ப்பாங்க அவங்களோட டைரின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த டைரியில் இஷ்டத்துக்கும் கிறுக்கிக்கிட்டும் பிச்சு போட்டுக்கிட்டும் இருப்பான். இதை பார்த்தா அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடும். உடனே அடிக்கிறதுக்கு விரட்டும் போது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வேகமாக அம்மாவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்குவான். உடனே வந்து இங்கே பாருமா அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாரு, என் ரூமுக்கு நான் இல்லாத நேரம் வந்தது இல்லாமல் என் திங்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சு போட்டிருக்கான், டைரியை எடுத்து கிழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னம்மா நீ வளர்ந்துட்டு அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு நீ விட்டு கொடுத்து போனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க, அவன் என்னோட திங்ஸ் எடுத்து உடச்சிருக்கான், அவனை கேட்காம என்ன கேட்குறான்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க போதோ, படிக்கிற வயசுல எதுக்கு நீ டைரி எழுதுற, டைரி எழுதலாம் எங்க அந்த நேரம் கிடைக்குது, படிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. உன்னை ஹீரோயினுக்கா கோவமா வரும். அளவுக்கு மேலே ஹீரோயினுக்கு பொறுமையே தாங்காத உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க, அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், எனக்கு சுத்தமா பிடிக்கல, நானும் உங்க பொண்ணு தானே, எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ என்ன தைரியத்தில் பேசிட்டு இருக்க, நீ உனக்கு துணி துவச்சு கொடுத்து உனக்கு சாப்பாடு போட்டு உனக்கு ஃபீஸை கட்டி உனக்கு நான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஒன்றும் பண்ணல நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதிலுக்கு பேச அவங்க பதிலுக்கு பேச சண்டை பயங்கரமாயிடும். உடனே அப்பா வந்துட்டு போதும் விடுங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சமாதானப்படுத்திட்டு அந்த பேட்ச் எடுத்து பொண்ணுகிட்ட கொடுப்பாரு. இந்த அம்மா உன்னோட பேட்ச் காணும் நீ தேனியில் அம்மா கஷ்டப்பட்டு அவள் தான் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு கொடுக்கவும் அவங்க அந்த பேட்சை வாங்கிட்டு அழுதுகிட்டே ரூம்குள்ளே போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அவங்களே சொல்லிப்பாங்க, நான் அழக்கூடாது, நான் அழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னை தானே தேத்திக்கிட்டு அழுதுகிட்டே படிப்பாங்க. அழுதுகிட்டே உள்ளே போயிடுவாங்க. சார் திட்டினதெல்லாம் ஞாபகம் ஒரு 4லேருந்து பேட்ச் இல்லாமல் வந்தீங்கன்னா அவ்வளோதான் திட்டிருப்பாரா, அதெல்லாம் மனசுக்கு வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை காட்டுவாங்க. அவர் இப்போவே குட்டியாக ஒரு ரோபோ செய்ய ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா இப்போ வருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. இது ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தப்பா, அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கொடுத்துடணும்னு யாருக்குன்னு கேட்பாங்க. அதான்ப்பா உன் சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு, அவள் அதிகமாக பேச மாட்டா, அவளுக்கும் கொஞ்சம் கொடுப்பா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்ட நல்லா பார்த்துக்கப்பா, பேசிக்கப்பா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இங்கே ஹீரோயின் வீட்டை காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் விடிஞ்சிரும், ஸ்கூலுக்கு கிளம்பணும். அப்பா பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கிளம்பாரு. இது புது ஸ்கூல் அப்படின்றதுனால லேட்டாலாம் போகக்கூடாது, அந்த டீச்சர்ஸே லேட்டாக போனால் பிரச்சனை ஆகிடும், இவங்க ரொம்பவே அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூல் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. உடனே பொண்ணுக்கிட்ட நான் கிளம்புறம்மா நீ சீக்கிரம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இப்போ அம்மா வந்து பொண்ணோட ரூமை பார்ப்பாங்களா, பொண்ணு நைட்லேருந்து சாப்பிடவே இல்லை, ரூமுக்குள்ளே இருந்தவங்க காலையில் ரெடி ஆகி தான் வெளியே வருவாங்க. வந்தவொடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, பையன் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, அவன் தலையில் ஒரு தட்டு தட்டிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து பாலும் பழமும் வச்சிருப்பாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு தலையில் தட்டுவாங்க அந்த பையன் தலையில். உடனே அந்த பையன் வந்துட்டு அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க பேசவே மாட்டாங்க. என்கிட்ட பேச மாட்டியா, நான் தெரியாமல் ஒரு ரூமுக்கு வந்துட்டேன், தெரியாமல் உன் திங்ஸ் எல்லாம் உடச்சிட்டேன் கிழிச்சிட்டேன், சாரிக்கா இனிமேல் பண்ண மாட்டேன்னு அவங்க சுத்தமாக பேசவே மாட்டாங்க. அக்கா நான் நிஜமாக தான்க்கா சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கா, நீ மட்டும் இப்போ என்னை மன்னிக்கலன்னா அம்மா என்னை வந்துட்டு விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும். திரும்ப அவங்க அம்மா தட்டிக்கிட்டு மண்டையில் ஒரு அடியை போட்டு மன்னிப்பு கேட்டியா இல்லையா அவகிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அடியை போடுவாங்க. ஒன்று ஹீரோயினுக்கு அம்மா தான் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு சந்தோஷமாக இருக்கும். அவங்க எதிர்பார்க்கறது தாமேலேயும் அவங்க பிரியமாக இருக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்க்குறாங்க. இப்போ அம்மாவுக்கு அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு, ஒவ்வொரு தடவையும் நம்ம அவளை அதட்டிகிட்டே இருக்கும். வீட்டில் பெரிய பிள்ளைங்களா இருந்தால் விட்டு கொடுத்துப்போன்னு சொல்கிறது எப்படி நல்லதோ அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களை வந்து மதிச்சு பழகு, மன்னிப்பு கேட்டு பழகுன்னு சொல்லி கொடுக்குறதும் ஒரு பழக்கம் தானே. அதனால சொல்லவும் அவங்களுக்கு வந்து தனக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தாமேலேயும் அம்மா பிரியமாக இருக்காங்கன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாயிடும். உடனே சரி ஓகே இதுக்கப்புறம் நீ ரூமுக்கு எந்த திங்ஸும் எடுக்கக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனை சொல்லிப்பான். இப்போ அம்மா கிட்டேயும் பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு இப்போ ஜாலியாக கிளம்புவாங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துருப்பாங்களா, உட்காரும் போது அந்த ஹீரோயின் புதுசாக வந்து இடம் மாறினாங்களா, அங்கே பக்கத்தில் உள்ள பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அந்த லீடரும் அவனும் நல்லா படிக்கிற பசங்க தானே, ஒன்றா உட்காந்துட்டு போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்குங்க. பக்கத்தில் யார் இடம் மாறினாலும் பரவாயில்லன்னு அந்த பையன் பாட்டுக்கும் இது பேசிகிட்டே இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமாக பிடிக்காது. ஹீரோயின் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பான். இங்கே பாரு எங்கிட்ட தேவையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது, எனக்கு நிறைய படிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ட்டு படிப்பான். உடனே இன்னொரு பையன் இருக்கான், அவன் என்ன சொல்வான்னா, அவன் அப்படி தான், அவனை பற்றி நீ எதுவும் பெருசாக நினச்சிட்டு இருக்காத, என் பேர் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட அறிமுகமாகிப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் நீயும் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் இல்லைன்னு, நீ வரத்துக்கு முன்னாடி உன் இடத்துல அவன் ஏதோ வச்சானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் பார்ப்பாங்களா. அப்போ தான் ஹீரோட அம்மா கொடுத்தாங்கல்ல, அது அந்த ஸ்வீட்டை வந்து ஹீரோனோட டேபிளில் வந்து அவர் வச்சுட்டு போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு நேராக ஹீரோ கிட்ட போய் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எங்கள் அம்மா உனக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லுவாரா. உடனே
உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த லீடர், அது வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரி அத எடுத்துக்கும். ஹீரோனும் சரி பரவால்ல அப்ப நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அவங்க இடத்துக்கு வந்துருவாங்க. அதோட இல்லாம இப்ப ஹீரோயின் வந்து பென்சில் சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த பையன் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சுருவான். "என்ன நீ இங்கலாம் சீவி போட்டுட்டு இருக்க? இதெல்லாம் நீயா கிளீன் பண்ண போற? எங்கேயாவது எந்திச்சு போ" அப்படின்ற மாரி சொல்லவும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போய் அங்க நின்னு சீவிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு பொண்ணு எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, "அந்த பொண்ணு இருக்காளே அவ லேஸ்பட்டவ கிடையாது. இவங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரே கிளாஸ்ல ஒண்ணா தான் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஆனா அவ ரொம்ப படிப்புன்னு வந்துட்டா ரொம்ப நல்லா படிப்பா. இவனுக்கு எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு. அதனால தான் அவன் மார்க் வேற கம்மியா எடுத்தான் அந்த சின்ன வயசுல. ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுவா அப்படி இப்படின்னு. ஓ! அப்படியா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இந்த லீடர் பொண்ணு வேற கேட்டுட்டே இருக்கும். இவன் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப அடுத்த டெஸ்ட் வந்து மேத்ஸ் டீச்சர் வருவாங்க. டெஸ்ட் வைப்பாங்கல்ல. அப்ப கொஸ்டின் பேப்பர்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. கொஸ்டின் பேப்பர் குடுத்து பிரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் இல்ல. பக்கத்துல உள்ள பையன் கிட்ட வந்து எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொஞ்சம் தரியான்னு கேட்கும்போது, உனக்கு குடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் குடுக்க முடியாது. அப்படின்ற மாரி திரும்பவும் கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு போய் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்ட்ட போயிட்டு உனக்கு கொஸ்டின் பேப்பர் எதுவும் இருக்கான்னு கேட்கும்போது, எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்டயே குடுத்துட்டு வந்துட்டேன். அவகிட்ட தான் இருக்கும். நீ வேணா அவர்ட்டயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்களா? உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, ஃப்ரெண்டு ஹீரோட்ட சொல்வாரு, "டேய் ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட இஷ்டத்துக்கும் பேசி பேசி வம்ப வளர்த்து அவள இடத்த மாத்துனேன். போய் போய் இப்ப அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா. அந்த பையன் பாரு கத்திக்கிட்டே இருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்ப கோவம் வரும். அவ இந்த இடத்த விட்டு போனால்ல ரொம்ப வீராப்பா. அவ எதுக்காக போணுன்றத அவ வருத்தப்படணும். அதுவரைக்கும் அவளுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாரி கோவமா உட்கார்ந்திருப்பாரு. உடனே அவரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அதுவும் என்ன சொல்லும், "ஆமா, ஆமா. அதுவும் சரிதான்." அப்படின்ற மாரி அது வேற அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கும். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து இந்த மேத்ஸ் டீச்சர் இருக்காங்களா, அவங்க கிட்ட எதுவும் காப்பீஸ் இருக்கான்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, "நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. இப்பதான் மத்த பசங்க அதாவது செக்ஷன் வேற செக்ஷனுக்கு குடுத்து விட்டுட்டேன். இப்ப நான் என்ன சார் பண்றதுன்னு கேட்கும்போது, "நீ வேணா இத போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கா ஹீரோயின் வருவாங்க. அது வந்து ஸ்டாஃப் ரூமா இருக்கும். அந்த ஸ்டாஃப் ரூம்ல தான் ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருக்கும். எடுக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட அங்க உட்கார்ற இடமும் அங்க இருக்கும். ஹீரோயின் எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லா டீச்சர்ஸும் உட்கார்ந்துட்டு இப்ப தான் எந்திச்சு போயிருப்பாங்க. இப்ப இங்க யாருமே இல்ல. அப்ப அந்த ஸ்டாஃப் ரூம்ல வைக்க சொல்லுவாங்கல்ல, அந்த திங்ஸ வைக்கிறதுக்காக 2 கிளாஸ் பொண்ணுங்க மட்டும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து அவங்கவங்க இடத்துல பாரு எவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்கு. ஆனா புதுசா வந்த டீச்சருக்கு தான் ஒரு கிஃப்ட் கூட இல்லல்ல." அப்படின்ற மாரி சரி சரி வா போலாம் அப்படின்ற மாரி போயிடும். அப்பதான் ஹீரோயின் வந்து கவனிப்பாங்க. எல்லார் டேபிள்லயும் பசங்க குடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்து இருக்கும். ஆனா அப்பாவோட டேபிள்ல எந்த கிஃப்ட்டுமே இல்லாதத பார்ப்பாங்க. ரொம்ப கவலைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவோட டேபிள்ல வந்து ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கும். அந்த ஃபைல் எடுத்து பார்ப்பாங்களா, அதுல வந்து அவர் என்ன எழுதி வச்சிருப்பாருன்னா, பொண்ண பத்தி அவர் கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. இது புது இடம். இது புது இடமா இருக்கிறதுனால உனக்கு வந்து சில பேர்ட்ட அனுசரிச்சு போறது கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லார்ட்டயும் நம்ம தாம்மா பழகணும். உனக்கும் புதுசு தான். நீ நீ வந்து எதுக்குமே துவண்டு போயிடாத. எதுக்குமே கவலைப்படாத. அப்பா உனக்கு கூடவே இருப்பேன். அப்படி இப்படின்ற மாரிலாம் எழுதி வச்சிருப்பாரா, பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உடனே அப்பா வந்துட்டு, "இங்க என்ன பண்றேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "சும்மா தான்ப்பா வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் விட்ட உடனே வெயிட் பண்ணுங்கப்பா. 2 பேரும் சேர்ந்தே போலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்களா, உடனே சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லிடுவாரு. இப்ப ஸ்கூல் விட்டுருவாங்க. 2 பேரும் நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்பா சைக்கிள்ல தான் வந்திருப்பாரு. சைக்கிள தள்ளிட்டே வருவாங்களா, வரும்போது அப்பா வந்துட்டு பேசிட்டே இருப்பாரு. அப்பா வந்து பொண்ணுக்கு புடிச்ச ஒரு அதாவது இப்ப அந்த பானிபூரி அதெல்லாம் இருக்குல்ல, "அதெல்லாம் அங்க இருக்கு. உனக்கு நீ சின்ன வயசுல அது ரொம்ப ஆசையா சாப்பிடுவ. அத போய் அப்பா வாங்கிட்டு வரேன்னு" அவர் போவாரு. இவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. திரும்ப அந்த லெட்டர்ல அப்பா எழுதி வச்சிருந்தாருல்ல பொண்ண பத்தி, அதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கும். உடனே வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, "எனக்கு மட்டும் புதுசு இல்ல. அப்பாவுக்கும் புதுசு தானே. இப்ப நம்ம இருக்க மாரி தானே அப்பாவும் இருப்பாரு. மத்தவங்க கிட்ட அவரும் அப்படித்தானே வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாரு. என் அப்பாவுக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன்." அப்படின்ற மாரி நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப அப்பா வந்தோனே அந்த இத குடுப்பாரா, ஸ்நாக்ஸ குடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இவங்க ஒண்ணு குடுப்பாங்க. "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஹேப்பி டீச்சர்ஸ் டேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்களா, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவரு பேசிட்டு நடந்துட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துருவாரு. இவங்க 2 பேரும் ஒண்ணா போறத பார்த்துருவாரா, பின்னாடியே அவர் சைக்கிள்ல வந்துட்டே இருப்பாரு. இப்ப இங்க பார்த்தோம்னா, ஹீரோவோட வீட்ட தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போணுமா, ஹீரோட வீட்டு அவங்க அம்மா வேற வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மா. இவங்கள பார்த்தோனே 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. "இதோ அவனும் வந்துட்டான்" அப்படின்ற மாரி பேசும்போது, உடனே இந்த பொண்ணுட்ட ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, "நான் குடுத்த கேக்க நீ சாப்பிட்டியாம்மான்னு?" கேட்கும்போது, "ஆ சாப்பிட்டேன் ஆன்டி. அது ரொம்ப நல்லா இருந்தது" அப்படின்னு சொன்னோனே, "உனக்கு அடிக்கடி இத நான் வாங்கி தரேன்" அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "உங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு வரவே இல்லையே. நாங்க 2 பேரும் சேர்ந்து அத பண்ணலாம், இத பண்ணலாம்னு இருந்தோன்னோனே, 2 பேரும் எது பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு வயசாயின்னு போதுன்றத ஞாபகம் வச்சுக்கன்ற" மாரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள வந்து நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்கூல்ல நீங்க இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்துட்டு நீங்க நல்லா சொல்லிக் குடுப்பீங்க, கொள்வீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து இப்ப 2 பேருக்கும் டெய்லி நம்ம சமைக்கும்போது டென்ஷன் ஆகுதுல்ல. ஒரு நாளைக்கு நீங்க வந்து காலையில சமைச்சு குடுத்துருங்க. ஒரு நாளைக்கு நான் சமைச்சு குடுத்துர்றேன். அப்படி இப்படின்ற மாரி அந்த அளவுக்கு இருக்கலான்ற மாரி பேசவும், அவருக்கும் அப்படின்னா வேலை ரொம்ப மிச்சமாச்சு அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால இன்னைக்கு காலையில இவங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் பிரிப்பேர் பண்ணி குடுத்துறணும். அவங்கள அந்த பையனுக்கும் சேர்த்து அவங்க அன்னைக்கு பிரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க அந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாரு, "வாய் கூசாம எப்படி பொய் சொல்ற? அந்த கேக்க நீ சாப்பிட்டியான்னு?" கேட்கும்போது, "நான் சாப்பிடல தான். இப்ப நான் இல்லன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணுமா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதோட இப்ப
ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பேசிட்டே வரும்போதே இப்போ அவங்க 2 பேரும் இப்போ பேரண்ட்ஸ் என்ன பேசிப்பாங்கன்னா, இனிமே வந்து தனியா போக வேண்டாம். என் பையன் தான் போறான்ல 2 பேரும் நாளையிலேருந்து நீ சைக்கிள்ல போகாத. அந்த ஹீரோயினோட நடந்து போப்பா. அவளுக்கும் துணையா இருக்கும்ல. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான்ப்பா. நீ மட்டும் அப்படி கூட போன அப்படின்னா வந்துட்டு நானும் கவலை இல்லாம இருப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோயோட அப்பாவும் சொல்லுவாரு. சரி, சரி வேற வழியே இல்ல ஒத்துக்கிறேன்ற மாரி ஹீரோவும் ஒத்துக்குவாரு. இப்போ வீட்டுக்கு வந்தோனே ஹீரோயின் ரூம்ல போய் இருப்பாங்களா, அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க. அந்த ஆன்டி அதாவது ஹீரோவோட அம்மா வந்து உனக்கு ஏதோ இன்னைக்கு ஸ்நாக்ஸ் குடுத்து விட்டாங்களாமே, ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? நாளைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன். நீ போய் அந்த பையன்கிட்ட குடுத்துரு அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோனும் சரி சரின்னுவாங்க. அதான் இப்ப மறுநாள் ஆயிடும். இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வேகமா கிளம்பி வருவாங்க. நில்லு அப்படின்ற மாரி சொல்லவும், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இந்தா அவனோட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப குடுப்பாரு. பார்த்தா ஒரே ஒரு அவிச்ச முட்டை. இதுதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டாம். உடனே மறுபடியும் முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்ப கோவம் தான் வரும். ஏன்னா முட்டைய வச்சு அவர் கிண்டல் பண்ணார்ல. அதனால உனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன்ற மாரி இவர் வேற கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிடு அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, நான் தனியா போறேன்ற மாரி ஹீரோயின் சொல்லும்போது, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள ஒண்ணா போ சொல்லியிருக்காங்க. அதுதான தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாதுன்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அடுத்தடுத்த கிளாஸ் நடந்துட்டே இருக்கும். கிளாஸ்ல யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு குனிஞ்சு உட்காந்துட்டு அந்த பையன் நல்லா பேசுற பையன் இருக்கலாம். அவன்ட்ட உன்னோட மேக்ஸ் நோட்டு மட்டும் தரியா? நான் கொஞ்சம் எழுதிட்டு தரேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? அந்த பையன் தரேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போர்ட்ல வந்து அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோனோட பேரை வந்து போர்ட்ல எழுதிரும். அச்சச்சோ! மாட்டிக்கிட்டோமா இப்ப அவ்வளோதான்ற மாரி ஹீரோயின் நினைச்சிட்டே இருப்பாங்க. யார் எழுத சொல்லியிருப்பாங்க நேம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின திட்டிட்டே இருப்பார்ல ஒரு சார். அந்த சார் தான் சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா போயிரும். இப்ப வந்தாருன்னா நம்மள போட்டு பாடா படுத்திருவானே அந்த ஆளு அப்படின்னு வேற நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அவர் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா 2 பேரும் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்வான்னா, நாங்க 2 பேரும் பேசவே இல்ல. அவ நோட்ஸ் தான் கேட்டா அப்படின்னு சொல்லும்போது, அவன்ட்ட நீ நோட்ஸ் கேட்டீன்னா, அப்ப நாங்கலாம் எதுக்கு இருக்கோம்? அப்படின்ற மாரி இவர் திட்டுவாரு. எல்லா தப்பும் என் மேல தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இங்கலாம் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது திட்டிட்டே இருப்பாரா. உடனே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். திரும்பி உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட நல்லா திட்டு வாங்குறான்ல, ஜாலியா இருக்குல்லன்னு சொல்லி கேட்கும்போது, சார் இவன் என்கிட்ட ரொம்ப பேசிட்டே இருக்கான். நான் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து உன்னையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ரொம்பவே பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்டினோனே, இவருக்கு ஒரு மாரி என்னடா இந்த போய் மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் வேற பார்த்துட்டே இருப்பாரு. வாய மூடிட்டு உட்காருடா அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே அந்த சார் வந்து திட்டுவாரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து பாடத்த இடத்த மாத்திக்கிறீங்க. நான் சொன்னேன் 1 மாசத்துக்கு முன்னாடி யாரும் மாத்தக்கூடாதுன்னு. உன் இஷ்டத்துக்கு நீ இடத்த மாத்திக்கிற, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோன போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவாரு. பார்த்தீங்கன்னா அந்த பையன் எந்திரிச்சு நிப்பான். எந்திரிக்கும்போது சும்மா இல்லாம சார் நான் மட்டும் பேசல சார். என் பின்னாடி உள்ள இவன், அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள இவ, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்டவன் எல்லாரும் தான் சார் பேசணுன்ற மாரி எல்லாரையும் மாட்டி விட்டுருவாரு. உடனே சாருக்கு இப்போ கோவம் வந்துரும். எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ அந்த கதை அடிக்கிறதுல மட்டும் எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்க. எல்லாரும் இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிருவாரு. சார் போன உடனே மத்த பசங்க எல்லாம் இந்த ஃப்ரெண்டை முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் நம்ம மன்னிச்சிருங்கன்ற மாதிரி உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்பன்னு பார்த்து அந்த பையன் இருக்கால திரும்பவும் ஹீரோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவான். உடனே இந்த ஃப்ரெண்டு பையன் என்ன சொல்லுவான், நீ எதுக்கு பொழுதுனைக்கு அவளை திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவளை திட்டினா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் பேசுவார். உடனே ஹீரோ வந்துட்டு நீ எதுக்குடா இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் உன்னோட மனசாட்சிடா, அவளுக்கு இப்படி நடக்கும்போது நீ சந்தோஷப்பட்டு இப்படி தானே சொல்வேன், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது, உடனே இப்போ அந்த லீடர் பொண்ணு இருக்குல்ல அது வந்துடும். எதுக்காக தேவையில்லாமல் இப்போ அவள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவளும் நம்ம கூட படிக்கிற ஒரு பொண்ணு தான், மரியாதையாக பேச பழகு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி சொல்லிடும். ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவரும் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மேக்ஸ் டீச்சர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணார் வேக வேகமாக அவங்க அப்பாவை போய் பிடிப்பாரு. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து எப்பவுமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும், பசங்க சொல்கிறது கேட்பாங்க, அந்தளவுக்கு நடந்துப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக சில பேர் வந்து சேர்ந்ததுலேருந்தே சரியில்லை சார், நடவடிக்கையே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு நல்லா புரிஞ்சிடும் நம்ம பொண்ணு தான் சொல்கிறாருன்னு. அப்படின்னா நீங்கள் என்னோட பொண்ணை பற்றி பேசுகிறீங்களா, அவளால் தான் அப்படி இருக்காங்களான்னு கேட்கும்போது, அதனால் உறுதியாக சொல்ல முடியல, ஆனால் அப்படி தான் சார் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். டக்குன்னு அங்கேருந்து அவர் பேசிட்டு கிளம்பிடுவார். இப்போ இவருக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு க்ளீன்லாம் பண்ணல, ரூம் அன்னைக்கு க்ளீன் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்துட்டு அந்த லீடர் பொண்ணு இப்போ ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசும். நீ எனக்காக வாய்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த பையன் திட்டிகிட்டே இருக்கும்போது இவங்க தானே கேட்டாங்க. உடனே ஹீரோயின் என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, அவனெல்லாம் அப்படி தான் பேசணும், அவன் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான், நீ கவலைப்படாத, அவன் எப்போ அப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இதோட இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா ஆல்ரெடி இவங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தாரா, இப்போ நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவார். இப்படி தான் நம்ம இருக்கணும், லைஃப்பில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொடுப்பாரு. எதுக்குப்பான்னு கேட்கும்போது, நீ கண்ணு விழிச்சு படிக்கிறீல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட இருக்கவங்களே நம்ம நம்ப முடியாது, அப்படி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஏகப்பட்டது நாட்டை நடக்குதுமா, ஆனால் கூட இருக்கவங்கள்ட்ட நம்ம நல்லா பேசி பழகிக்கணும், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீயும் சாப்பிடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணு. எதுக்குப்பான்னு கேட்கும்போது, அப்போ தான் எப்போவுமே ஒரு அன்பளிப்பு கொடுக்கும்போது ஒரு அன்பு வரும், அதனால தான் அப்படின்ற மாதிரி அப்பா ஐடியாலாம் கொடுப்பாரு. சரிப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யாருக்கு கொடுக்குறது, யாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா இப்போ மறுநாள் அவர் வரும்போது ஹீரோயின் வருவாரா,
ஹீரோ கிட்ட போய் கேட்பாரு, ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனையாப்பான்னு கேட்கும்போது, இல்ல அங்கிள் ஏன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல டெய்லி ஸ்கூல் விட்டு வரும்போது அவ ஃபேஸே வந்து சரியில்லப்பா. ஒரு மாரி யோசனையிலே இருக்கா. ரொம்ப சோகமா இருக்கா. நான் ஏதாவது கேட்டாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்னோனே, நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவாரா. அப்ப ஹீரோயின் வருவாங்க. வரும்போது 2 பேரும் ஒண்ணா தான் நடக்குறாங்க. ஹீரோயின் ரொம்பவே டொங்கு உழுந்து நடப்பாங்க. நீ என்ன முதுகுல ஏதாவது வெயிட் தூக்குன மாரி ஒரு மாரி நடப்பாங்களா கூன் உழுந்து அப்படின்னோனே, என் பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த பேக்கோட புடிய மட்டும் மேல தூக்கிப்பாரு. அப்படியே தூக்கிக்கிட்டே வந்துட்டே இருப்பாரு. ஸ்கூல் வர வரைக்கும் புடிச்சிட்டே இருப்பாரு. ஸ்கூல் தான் வந்துருச்சுல பேக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிருவாங்க. இப்ப அந்த லீடர் இருக்குல்ல, அந்த பொண்ணு இப்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சுரும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, நான் தான் தப்பு. இனிமே நீ உன் இடத்துலயே உட்காந்துக்கோ. அவனெல்லாம் நான் பக்கத்துல உட்காந்து அவன மிரட்டினா தான் அவன் சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இடத்தையே மாத்தி விட்டுரும். அதோட ஹீரோயின் திரும்பவும் பல இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ்ல விளையாடலாம் நினைக்கும்போது, ஹீரோயினும் அந்த கிளாஸ் லீடரும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ஃப்ரெண்டாயி நல்லா பேசிட்டே இருப்பாங்களா. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இது சுத்தமா பிடிக்காது. என்னடா இது ரொம்ப 2 ஒட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பேசும்போது, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, என்னடா அவளுக்கு இப்பலாம் சப்போர்ட் பண்ற ஹீரோயினுக்கு, உனக்கும் அவளுக்கும் ஏதாவது அப்படின்ற மாரிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட முறைச்சிட்டே நின்னுட்டு இருப்பாரா. உடனே ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சுருவாரு. என்னம்மா இப்படி ஸ்போர்ட்ஸ்லாம் அப்படி விளையாடுறதா, இப்படி விளையாடுறதா இது பாப்பாரு ஹீரோ நம்ம இது நின்னுட்டே இருப்பாங்களா. அப்போ உடனே ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட வேற சொல்லியிருக்கார்ல, நான் நல்லா பார்த்துக்கிறேன். டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, இங்க பாரு என்னோட பக்கத்துல உட்காந்துருக்கா அவ. அவகிட்ட நீ வம்பு வளர்த்தனா அவ்வளோதான். இப்ப நீ பேசினதுக்கே அவகிட்ட மன்னிப்பு கேளன்னு வச்சுக்கோ, உன் தோல உரிச்சிருவேன்னு ஹீரோ அவங்க முன்னாடியே சொல்லுவாரா. ஹீரோனுக்கே ஆச்சரியமா இருக்கும். உடனே மன்னிச்சிடுமா அக்கா, மன்னிச்சிடுங்கக்கா. ஏதோ தம்பி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்களும் சிரிச்சுட்டு அமைதியா இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இன்னொரு பையன் என்ன பண்ணுவான், ஹீரோ கிட்ட பெரிய அந்த பால தூக்கி போடுவான். வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா ஹீரோயின் வரும்போது பால் வந்துருமா. உடனே ஹீரோ அப்படியே அவங்கள தோள்ல சாச்சிட்டு அந்த பால ஒரு கையில பிடிப்பாரு பாருங்க. 6 படத்துல சூர்யா அவர் வண்டிய நிப்பாட்டிட்டு அந்த அண்ணன தாங்கி பிடிப்பார்ல, அந்த மாரி பிடிப்பாரு பாருங்க. அப்படியே வந்துட்டு ஹீரோயின் அப்படியே சாஞ்சு நின்னுட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு ரொமான்ஸ் வேற ஓடிட்டு இருக்கும். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். ஹீரோ இந்த அளவுக்கு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப கிளாஸ் ரூம்ல உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து குடுத்துருப்பார்ல ஸ்நாக்ஸ்லாம் குடுத்துருப்பாரு. இந்த சீனியர் பையனும் சொல்லியிருப்பாரு, பசங்களோட ஒரு இதா வந்து நீ இருந்துக்கோ அப்படி இப்படின்னு. அதனால இப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அப்பா குடுத்த ஸ்நாக்ஸ் சாக்லேட்லாம் இருக்குல்ல, கொண்டு போய் எந்திரிச்சு போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற இப்ப வேற கொஞ்சம் நல்லா பேசுறாங்களா, எல்லாருக்கும் குடுத்துருவாங்க. குடுத்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு சுத்திட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லும், இந்த மாரி லோக்கல் சாக்லேட்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. எங்க வீட்ல வந்து பாருங்க எல்லாமே இம்போர்ட்டட் சாக்லேட்டா தான் இருக்கும். இன்னொரு ஹீரோ கிட்ட பார்த்து சொல்லும், உனக்கு வேணும்னா சொல்லு. நாளைக்கு நான் வந்து இம்போர்ட்டட் சாக்லேட்டா எடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது, ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் குடுத்த சாக்லேட்ட பிரிச்சு வாயில போடுவாரா. நீ இப்ப எதுக்கு இந்த சாக்லேட் லோக்கல் சாக்லேட்லாம் சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு லோ பிளட் சுகர் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஸ்மைல் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் வந்து சரி நான் இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பிளேஸ்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து திரும்ப கேட்பாரு ஹீரோ கிட்ட, என்னடா இப்பலாம் ரொம்ப ஓவரா அந்த பொண்ணு மேல கவனம் செலுத்துற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ அவ வந்து நம்ம கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாம, அவ அது என்ன சொல்றது, அவ எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் வேற. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உன் மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா. உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பிரச்சனையே நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிருவாரு. டேய் இப்படிலாம் சொல்லிட்டு போனீன்னா அப்ப கேம் சென்டருக்கு வரமாட்டியாடா வாடான்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு கேம் சென்டர் போவாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்களா, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவன போய் கூட்டிட்டு வாமா. எப்பத்துலேருந்து எவ்வளோ நேரமா கேம் விளையாடிட்டு இருக்கான் தெரியுமான்னொன்னே, நான் லீவ் நாள்ல போன்னு சொன்ன கேட்காம ஸ்கூல் நாள்ல படிக்காம கேம் விளையாட போயிட்டான்னொன்னே, ஹீரோயின் வேக வேகமா இப்ப கூப்பிட வருவாங்க. தம்பி வந்து விளையாடவே வரமாட்டான். வரியா இல்லையாடான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்வான்னா, இன்னொரு தடவ என்ன கேம் விளையாட நீ இன்னொரு ரவுண்டு விடணும். இல்லன்னு வச்சுக்கோயேன் நீ என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்லிருவானோன்னே, என்னையே நீ மிரட்டுற அளவுக்கு வந்துட்டேன்னு காத புடிச்சு நல்லா திருவிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ள நுழைவாங்க. என்ன மேம் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி வாங்க எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கூப்பிடவும் ஹீரோனுக்கு ஒரு வழி இருக்காது. உடனே அவங்களும் விளையாட போவாங்க. வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த லீடர் பொண்ணு டோட்டலா மாறிரும். இன்னொரு திமிரு எடுத்த பொண்ணு இருக்குல்ல, இஷ்டத்துக்கு பேசுச்சுல, அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கும். என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ தான் உன்கிட்ட சாரி கேட்க சொல்றான். அவனுக்கு உன்கிட்ட இந்த மாரி நான் பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுவாங்களா. ஹீரோனுக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லிக் குடுப்பாரு. எல்லாரும் விளையாடிட்டே இருப்பாங்க. இப்ப எல்லாரும் ஜெயிக்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு பொம்மை கிடைச்சிரும். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சரின்னு சொல்லிட்டு விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அம்மா வந்து இவங்களுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கவும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அம்மா என்ன சொல்வாங்கன்னா, நைட்டு கொஞ்சம் நீ ஃப்ரீயா இருந்தா அவனுக்கு கொஞ்சம் மேக்ஸ் சொல்லிக் குடுமான்னு சொல்லும்போது, அம்மா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க. என்கிட்ட நம்பர் கேட்டாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லன்னு சொல்லும்போது, படிக்கிற பொண்ணுக்கு ஃபோன் எதுக்கு? படிக்கிற வேலைய மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாம ஃபோன்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்பலாம் வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது, அவன் ஒரு தடவ கேம் சென்டர் போய் விளையாடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது? அது மட்டும் பண்றீங்க, எனக்கு பண்ண மாட்றீங்கன்னு கேட்கும்போது, அவன் சின்ன பையன். அவன் வயசு என்ன? உன் வயசு என்ன? அப்படின்ற மாரி அம்மா கேட்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்களா. வரும்போது பார்த்தோம்னா, இப்ப அப்பா கூட தான் இப்போ ஹீரோயின் வந்து வந்துட்டு இருப்பாங்க. இங்க வந்துட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து ஹீரோயின திட்டிட்டே இருக்கார்ல, அவர்கிட்ட போய் பேசுவாரு. ஹீரோயினுக்கு இனிமே அவள தனிப்பட்ட முறையில திட்டாதீங்க. அவளுக்கு இங்க யாருமே இல்லன்னு சொல்லும்போது, நீ எதுக்கு சப்போர்ட் பண்றன்னு என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹீரோ நல்லா படிக்கிற பையனா, அவளுக்கு எல்லாத்தையும் நான் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி குடுப்பேன். அவள எதுவும் நீங்க சொல்லாதீங்க. இன்னையிலேருந்து அவ எப்பவும் உட்காந்த மாரி என் பக்கத்துல தான் உட்காருவா. அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாரு. அவருக்கும் ஓகேன்ற மாரி இருக்கும். அமைதியா இருக்கும்போது ஹீரோயின் வந்துருவாங்களா, உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸும் நார்மலா ஆயிடுவாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு,
நேத்து ஜெயிச்சார்ல அந்த பொம்மைய ஹீரோயினுக்காக கொண்டு வந்து குடுப்பாரு. "இது எதுக்காக இப்ப நீ என்ட்ட குடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. வர்ணா மத்தவங்கலாம் எல்லார்கிட்டயும் பொம்மை இருந்தது. உன்கிட்ட இல்ல. அதனால தான் இத உனக்கு குடுத்தேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, இது வந்துட்டு டைனோசர் பொம்மைன்னு சொல்வாரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, "இல்ல இது குரோக்கடைல் குட்டி குரோக்கடைல்" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மாறி மாறி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே 2 பேரும் இடிச்சுப்பாங்க. அப்படியே ஒரு ரொமான்டிக்கா கொஞ்சம் அப்படியே சீன்லாம் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அத தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. "இனிமே உன்ன நான் வந்து குரோக்கடைல்னு கூப்பிடுவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுட்ட பேசுவாங்க. இவங்க பொம்மைட்ட பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோ ஒரு மாரி மாறி மாறி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு சுத்தமா புரியாத அவங்க ரொம்ப கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க தனியா உட்காந்து. அப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல இன்னொரு ஃப்ரெண்டு, அது வந்து என்ன செய்யும், நல்லா படிக்கிற பொண்ணுங்களே இப்படி யோசிச்சா சுமாரா படிக்கிற பொண்ணுங்க நாங்கலாம் என்ன பண்ணுவோன்ற மாரி கேட்டுட்டு இருக்கோம். அப்பதான் ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேட்பாரு. "இந்த சுத்தமா எனக்கு புரியல. நீ எனக்கு சொல்லி தரியா?" அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருமே நல்லா பேசி பழக ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோவும் ஒரு ட்ரிக்ஸ வந்து சொல்லிக் குடுப்பாரு. அது மூலியமா ஹீரோயினுக்கு ஈஸியா புரியும். வீட்டுக்கு வந்தோனே அப்பா, அம்மா கிட்டலாம் அத பத்தி சொல்லுவாங்க. "இது வித்தியாசமான ட்ரிக்ஸா இருக்கே. இந்த மாரி படிச்சா நல்லதுதான்னுவாங்க." அது மட்டும் இல்லாம ஹீரோனோட அம்மாக்கு வந்து அந்த பையனா, "அப்ப அவன்கிட்ட நல்லா கத்துக்கோ. அவன்கிட்ட நல்லா நீ பேசி பழகுறது நல்ல விஷயம் தான்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அதோட இப்ப ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப கிளாஸ்ல வந்து லீடருக்கு வந்து இப்ப எலக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது, நானும் நிக்கலான்னு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா, உடனே "தம்பி நீலாம் ஜெயிக்கவே மாட்டேன்னோன, பாருங்கம்மா இவன் எப்படி பேசுறான்னு" சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. "உனக்கு எப்ப பார்த்தாலும் அவகிட்ட வம்பு வளர்க்கறதே பெரிய வேலையா போச்சுன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட மறுநாள் இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வெயிட் பண்ணுவாரு. ஹீரோயின் வருவாங்க. அவருக்காக இவங்க பிரேக்ஃபாஸ்ட் குடுப்பாங்க. இப்ப வந்து இந்த தடவ அவர் வந்து முட்டை குடுக்காம பால் ஒரு பாட்டில்ல பால் எடுத்துட்டு வந்து குடுப்பாரு. ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு பொண்ணு அவர வந்து லவ் பண்ற பொண்ணு வந்து "இப்பலாம் என்கிட்ட நீ பேசுறதே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம பேசலாம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும், ஹீரோயின் மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஒரு பக்கம் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு பேசிட்டே இருக்கும். அப்ப ஹீரோயினும் இன்னும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் மாறி மாறி பேசும்போது, சில பேருக்கு வந்து பொறாமப்படும்போது முகம் சிவக்கும்ன்னு சொல்லுவாங்கன்னோன, அவங்க டக்குனு கன்னத்த தொட்டு பார்ப்பாங்களா, அப்படின்னோன அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. ஹீரோயின் வேணும்னு தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. "நீ எதுக்கு அப்படி சொன்னேன்னு?" கேட்பாங்க. "ஆமா, நீ பண்றத பார்த்தா தெரியுதுன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. "உனக்கு பொறாமையா இல்லையா?" ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசுறத பார்த்துன்னு கேட்கும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லுவாங்களா. "நீ மட்டும் வேற மாரிலாம் ட்ரெஸ் அதாவது இப்ப நீ யூனிஃபார்ம் போட்டுருக்க, மாடர்னா ட்ரெஸ் போட்டீன்னா, நீ அவள விட சூப்பரா இருப்ப தெரியுமா? அது மட்டும் இல்லாம தலைய மட்டும் நீ கொஞ்சம் ஏறி வாத்துனன்னு வச்சுக்கோயேன், சூப்பரா இருக்கும். அந்த முன்னாடி உள்ள முடிய கட் பண்ணிடுன்னு" சொன்னோனே, "ஆஹா நான் மாட்டேன். அம்மா இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் பெரிய நெத்திய நான் இத வச்சு தான் மறைக்கிறேன்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு வந்து பேசிட்டே இருக்கு. ஏன்னா ஹீரோ அங்க தானே உட்காந்துருக்காரு. இப்ப வந்து கிளாஸ் லீடருக்கான இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். இப்ப ஸ்போர்ட்ஸ்க்கு யார் லீடரா இருக்கீங்க? கிளாஸ்க்கு யார் லீடரா இருக்கீங்க? டிராயிங்க்கு யார் லீடரா இருக்கீங்க? கேட்பாங்க. ஹீரோயின் வந்து டிராயிங் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு லீடரா இருக்கலாம்னு ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. உடனே அத வந்து அழிச்சிருவாங்களா, உடனே அந்த ஃப்ரெண்ட் இப்ப ஃப்ரெண்டான பொண்ணு என்ன கேட்கும்னா, "நீ எதுக்கு உன் திறமையெல்லாம் மறைச்சுக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, எல்லாரும் டிராயிங் வரைஞ்சு வச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஹீரோவ லவ் பண்ற பொண்ணு இங்க வந்துரும். வந்து பேசும்போது எல்லார்ட்டயும் நல்ல விதமா பேசிக்கிட்டு, அப்படியே ஒரு ஃப்ரெண்டா இருக்க மாரி பேசும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அவள பார்த்தா அந்த மாரி பாய்சனா தெரியல. நல்லா தான் பேசுறா. அவள மாரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டு, நல்லா இருக்கியா? நீ நல்லா பண்றன்னு சொன்னா, அது மாரி தான் தெரியும். நீ அவள நம்பாத" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பாத்ரூம்ல பேசிட்டு இருக்கிறத வந்து அந்த பொண்ணு அங்க வந்துரும். வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ட்ட திரும்பவும் "நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படி இப்படின்னு பேசுமா. ஹீரோயின பார்த்தா வந்து 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுப்பாங்க. இதுக்கிடையில வந்துட்டு இப்ப கிளாஸ் ரூம்ல வந்துட்டு மாறி மாறி அடுத்தடுத்த ப்ரோகிராமு அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்ல. அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து உட்கார்ந்திருக்கும்போது, எல்லாரும் போயிருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு ஹீரோவ லவ் பண்ற பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோவோட இடத்துல வந்து உட்காந்து அவரோட டெஸ்க்லேருந்து அவரோட திங்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "அவனோட திங்ஸ் எடுக்காத, உனக்கு வேணும்னா நான் குடுக்குறேன். அவனோட திங்ஸ யார் எடுத்தாலும் அவனுக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லுவாங்களா. "நான் எடுத்தா அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான்" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு வேற பதில் சொல்லும். "ஓ! என்ன விட நீ தான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸோ?" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு கோவமா வரும்.